ஆம்லெட் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மயோனைஸ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். மஞ்சக்கரு விழுந்துருச்சு. அதனால ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தானே விழுந்திருக்கு. 2வது முட்டையை நம்ம உடைச்சிக்கலாம். இப்போ சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்து வெள்ளைக்கரு மட்டும் தனியாக வந்துருச்சு. ஒரு தடவை தான் துண்டு மிஸ் ஆகும் மொமெண்ட்டு. இப்போ இதோட 5 பூண்டு போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அரைச்சிட்டு வந்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு. மிளகு வந்து அரைபடாமல் இருக்கும், அதுக்கடுத்து போக போக வந்து நம்மளுக்கு அரைபட்டுரும். இப்போ இதோட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தா தான் நமக்கு அந்த கடைகளில் கிடைக்கிற மயோனைஸோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அரை எலுமிச்சம்பழத்தை இதோட பிழிஞ்சு விட்டுக்கலாம். எலுமிச்சம்பழம் தானே இருக்காதீங்க, அதுதான் எல்லா டேஸ்டையும் பேலன்ஸ் பண்ணி வெள்ளைக்கருவோட நெடியான அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும். மொத்தமாக 100 ml எண்ணெய் வந்து விட்டு சேர்த்துக்கிட்டேன். 10 to 15 நிமிஷத்துக்குள்ளக்கே நமக்கு சூப்பராக க்ரீமியாக வந்து மயோனைஸ் வந்து ரெடி ஆயிருச்சு. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.